வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம ஞானசித்த திருவிழா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்பின் அவதாரம் அப்படின்னு சொல்லி யுக்தேஸ்வரால் பாராட்டப்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் பற்றி பார்க்க போகிறோம். அவர் இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே தன்னுடைய வாழ்க்கை வரலாறை கைப்பட எழுதின ஒரே ஒரு மகான் அவர் மட்டும்தான், ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இவர் யாருன்னா, மகாவதர பாபாஜியோட சீடர் லாகிரி மகாசியர், அவரோட சீடர் யுக்தேஸ்வர் கிரி, அவரோட சீடர் பரமஹம்ச யோகானந்தர். விவேகானந்தருக்கு அடுத்தபடியாக மேலை நாடுகளுக்கு சென்று இந்து மதத்தோட பெருமையும் இந்து மதத்தோட சிறப்பையும் உணர்த்தி இந்து மதத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்று தந்தவர் யார் அப்படின்னா, அவர் பரமஹம்ச யோகானந்தர் தான். அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம கண்டிப்பாக எல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். காரணம், சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க, சிவ வழிபாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவரோட வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு தேடுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவரை அவரோட குரு யுக்தேஸ்வரி இவர் அவதாரம்னு தான் சொல்லுவார். இவர் ஒரு சிவனோட அவதாரம், அன்பின் அவதாரம், பாபாஜியோட மறு அவதாரம், கிரியா யோகின்னு மிகப்பெரிய பாடல்கள் செய்வார். ஆனால் அவரே குருவை தேடி தேடி திரிவார். சின்ன வயசுலேருந்து எங்கேயாவது சித்தர் இருக்கிறாரு, குரு இருக்கிறாருன்னா அங்கே பார்க்க போயிடுவார். ஆனால் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவார். அவங்க சித்து பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த இடத்துல மிதப்பார். ஒரு சித்தர் அவரை பார்த்து அந்த இடத்துல மிதக்கிறனால ஞானம் வருமா, வராது. அப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஒருத்தர் நெருப்பு வர வைப்பார், அவரை விட்டு விலகிறார். இப்படியா பல குருமார்களை பார்த்து 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 இவர் என் குரு இல்லை, இவர் என் குரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவரோட குருநாதர் யுக்தேஸ்வரகிரியை பார்ப்பார். ஒரு தெரு முக்கில் அவர் நின்றுட்டு இருப்பார். அவரை பார்த்தோன்னே இவரோட கால் அங்கிட்டும் போகாது இங்கிட்டும் போகாது, அவரை நோக்கி மட்டும்தான் போகும். அவர் போனே கேட்பார், ஏன் இவ்வளோ தாமதமாக வர்ற அப்படின்னு சொல்லி கேட்பார். அவள் புரிஞ்சுக்கிறா என்னோட குரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்லுவார், யாரை பார்த்தால் உனக்கு வேறு எதையுமே பார்க்க தோணலையோ அவர் தான் உன்னோட உண்மையான குரு அப்படின்னு சொல்லுவார். இவர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு ஒரு யோகியம் சுயசரிதையில். அவர் குரு தேடுதல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் அந்த டயத்தில் வந்தப்போ தான் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சர்க்குரு சதாசிவபிரமந்தர் ஜீவசமாதியை பார்த்துருக்காரு. பகவான் ரமணரை நேரடியாக சந்திச்சிருக்காரு. அவர்கிட்ட சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு அவரோட குருவோட வழிகாட்டுதலின் கீழே அமெரிக்கா போயிருக்காரு. இன்றைக்கி அமெரிக்காவில் இந்து மக்கள் பெருமளவு வாழ்கிறாங்க அப்படின்னாக்கும் பரமஹம்ச யோகானந்தரோட பங்கு அதிகம். அங்கே இந்து மதத்தோட பெருமைகளையும் அதோட நல்ல சக்திகளையும் நல்ல செயல்களையும் அமெரிக்க மக்களுக்கு புரிய வச்சுருக்காரு. அது உலகம் ஃபுல்லாக கிரியா யோகம் பரவுச்சுன்னா அதுக்கு இவர் தான் காரணம். இவரை பற்றி நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். இவர் எழுதிய அந்த நூல் ஒரு யோகியம் சுயசரிதையை எல்லா மக்களுமே நல்லபடியாக படிக்கணும். அதை படித்தா நமக்கு ஞானத்தோட தேடுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இவர் பார்த்திங்கன்னா 1952 அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் ஜீவசமாதி அடைஞ்சார். அவரோட உடம்பு இன்னும் அழியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் ஜீவசமாதி அடையும் போது 600 பேர் இருந்திருக்காங்க சுற்றி. அது இவர் ஜீவசமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரை சந்திக்கிறதுக்காக இந்திய தூதுவர் போயிருக்காரு. அவர்கிட்ட விருந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டு நான் ஜீவசமாதி அடைய போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவள் பொதுவாகவே ஆங்கில முறைப்படி என்னென்னா, ஒருத்தவங்க ஜீவசமாதி அடைகிறாங்கன்னா இறக்குறாங்கன்னா உடம்புல ஏதாவது டேமேஜ் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அவங்க எல்லார் முன்னிலையில் ஜீவசமாதி இருக்கார். எந்த உடம்புல எந்த டேமேஜ் இல்லாமல் அவங்க எல்லாமே வியந்து போயிருக்காங்க. அவரோட உடம்பு இன்னும் லாஸ் ஏஞ்சல்ஸில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஞானி. இந்தியா உருவாக்கிய மிகச்சிறந்த யோகிகளில் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் இந்த புக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு யோகியம் சுயசரிதை புக்கு வாங்கி படிங்க. உங்களுக்கு ஞானத்துக்கான தேடுதலுக்கும் வழிகாட்டும், குருவோட தேடுதலுக்காக வழிகாட்டும். நல்லது. வாழ்க வளமுடன்.